வணக்கம் மக்களே. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறவரா, எல்லார் மேலேயும் ரொம்ப ரொம்ப உண்மையாக நடந்துக்கக்கூடிய ஒரு மனுஷனா நீங்கள். ஆனால் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போது இந்த கதை உங்களுக்கானது தான். இன்றைக்கு உங்கள் கூட இணைந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா நேதாஜி. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு நாள் ஒரு ரொம்ப பெரிய ராஜ்யத்தை ஆண்ட ஒரு அரசர் இருந்தார். அந்த ஒரு அரசருக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான். அவனுக்கு இப்போ ஒரு கல்யாண வயது வந்துடுது. அந்த ஒரு இளவரசர் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னா அவருக்கு ஏற்ற துணையை அவர் தேர்ந்தெடுக்கணும். தான் திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு ராஜ்யத்துக்கு அடுத்த அரசராக ஆக முடியும். அவரும் எல்லா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இளவரசிகளுக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இந்த அறிக்கையை கேட்ட எல்லா இளவரசிகளுக்கும் இளவரசர் மேலே ரொம்ப அதிகமான ஆசை. அதே சமயம் ஒரு ராணி ஆகணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஆசையாக இருந்துச்சு. அதனால் இளவரசரை பார்க்க அவர் அறிவிச்ச அந்த ஒரு தேதிக்கு அவங்க எல்லாரும் வந்தாங்க. அதே சமயத்தில் அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய தோட்டக்கார அம்மாவுடைய மகள், அவள் ரொம்ப அழகானவளாக இருந்தா. அதே சமயம் அந்த ஒரு இளவரசர் மேலே ரொம்ப அதிகமான அன்பும் வச்சிருந்தா. அதனால் அந்த ஒரு இளவரசரை பார்க்குறதுக்காக அரண்மனைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. அந்த ஒரு தோட்டக்கார அம்மா எவ்வளோ தன்னுடைய மகள்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, அந்த இடத்துக்கு போனால் உனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் மீறி தன்னோட மேலே இருந்த ஒரு சின்ன நம்பிக்கைனால அந்த ஒரு இளவரசருடைய அரண்மனைக்கு போகிறா நம்மளுடைய தோட்டக்கார பெண். அங்கே போய் பார்த்தா அங்கே வந்திருக்கக்கூடிய இளவரசிகள் எல்லாரும் ரொம்ப அழகானவங்களாகவும் பணக்காரர்களாகவும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஒரு தோட்டக்கார பெண்ணுக்கு சந்தேகம் வந்துடுது. இதிலிருந்து எப்படி இளவரசர் நம்மளை தேர்ந்தெடுப்பாரு? இந்த ஒரு சமயத்தில் தான் இளவரசர் ஒரு போட்டியை நடத்துகிறாரு. வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்கள் கிட்டையும் கொஞ்சமான அளவுக்கு விதைகளை கொடுத்து ஒரு 3 மாதம் கழித்து இதே அரண்மனைக்கு வாங்க, யார்கிட்ட ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான பூக்கள் இருக்குதோ அவங்கள நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3 மாதமும் அப்படியே ஓடிடுது. வந்திருக்கக்கூடிய எல்லா இளவரசிகள் கையிலையும் அழகழகான பூக்கள் இருக்குது. ஆனால் இந்த தோட்டக்கார பெண்ணுடைய மகள்கிட்டையோ ஒரு எம்டியான ஒரு பூத்தொட்டி இருக்குது. அதுக்குள்ள எந்த ஒரு பூக்களுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு பெண் அந்த ஒரு விதைகளை ரொம்ப பராமரிப்பாக பார்த்துக்கிறா. அடிக்கடி தண்ணி ஊற்றுறது, அது அவ்வளோ அழகாக பராமரித்தும் அவளுக்கு பூக்கள் வரவே இல்லை. என்னதான் இருந்தாலும் சோகத்தோட நேர்மையாக அந்த ஒரு எம்டியான பூத்தொட்டியை எடுத்துட்டு அரண்மனைக்கு போகிறான். அங்கே தான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. இளவரசர் இவளை தன்னுடைய வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய எல்லா இளவரசிகளுக்கும் ஒரே கோபம், அதே சமயம் ரொம்ப குழப்பமாகவும் இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அப்போதான் அந்த ஒரு இளவரசர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட கொடுத்த எந்த ஒரு விதைகளுமே முளைக்காது, அந்த ஒரு விதைகள்ல இருந்து பூக்களும் வராது அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களுடைய தொட்டிகள் எல்லாத்துலேயுமே அழகழகான பூக்கள் இருந்துச்சு. அதனால நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா இந்த ஒரே ஒரு தோட்டக்கார அம்மாவுடைய மகள் மட்டும்தான் எனக்கு நேர்மையா இருந்தா, அதனால நான் இவளை என்னுடைய மனைவியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்களா எது ஜெயிச்சிச்சு? நேர்மையும் உண்மையும் தாங்க. அப்படி தாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கட்டும், எவ்வளோக்கு எவ்வளவு உண்மையாகவும் இருக்கீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும். தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பவும் இருக்கிறது போல் நேர்மையாக இருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.